ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ 3 ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. திவாகரை வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்காப்ல நம்ம விஜேஎஸ். என்னடா இதெல்லாம் ஒரு ப்ரோமோவான்னு யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா சாண்ட்ராக்கான சீக்ரெட் டாஸ்க் ரிவீல் ஆச்சா இல்லையா, சாண்ட்ராக் வந்து ஒரு குறும்படம் போட்டிருக்காங்கன்னு சொன்னாலே அது வருமா இல்லையான்னு சொல்லிட்டு இங்க எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தா, தேவையே இல்லாத ஆணியா சொல்லிட்டு இந்த திவாகரோட ப்ரோமோ எடுத்து போட்டு வச்சிருக்கீங்களேன்ற மாதிரி தான் இருக்கு. திவாகர் எல்லா இடத்துலயும் பாஞ்சு பேசுவாப்புல, பாயிண்ட் எடுத்து வைப்பாப்புல. ஆனா இந்த இடத்துல வந்து சைலண்டா அப்படி கை கட்டி நின்றுட்டு இருக்காப்புல. இது ஒரு ப்ரோமோ, இதை வேற நாங்க பாக்கணுமா அப்படின்ற மாதிரி தான் ஆடியன்ஸோட மைண்ட் செட்டா இருக்கு. அதாவது இங்க என்ன நடக்குதுன்னா மக்களே, நம்ம விஜய் என்ன கேக்குறாருன்னா, நான் நடிப்பு அரக்கன் கேரக்டரா வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்களே திவாகரே ஒரு முறையும். ஆனா வந்து இங்க எதுவுமே பண்ணவே இல்லையே. அது என்ன மீன் பண்ணா, அந்த குட் லக் ஸ்டாச்சுன்னு ஒண்ணு கொடுத்தாங்களே நம்ம திவாகருக்கு, அப்போ அவர் என்ன பண்ணாரு, மேக்சிமம் தூங்கிட்டு தான் இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் டைலாக் எல்லாம் பேசிட்டு, குட் லக் ஸ்டாச்சுனா நான் நின்றுட்டு தானே இருக்கணும், நீ எதுக்கு வந்து டைலாக் எல்லாம் பேசிட்டு இருக்க, அப்போ நீ வந்து டாஸ்க் பண்ண மாட்டேன், உங்களை ஒரு வாட்டி டாஸ்க் பண்ண வைக்கிறதுக்குள்ள நாங்க படுற பாடு இருக்க பாரு ஐயோ அப்படின்ற மாதிரி விஜய் அங்க சொன்னதை பார்க்க முடிஞ்சது. எல்லாத்துக்கும் எகிரிட்டு போற நம்ம திவாகர் அவர்கள் வந்து அந்த பாயிண்ட் கரெக்டா வைப்பாப்ல. யாராவது எதனா அவரை பத்தி தப்பா சொல்லிட்டான்னு வச்சுக்கலாம், உடனே வந்து பாயிண்ட் எடுத்து வைப்பாப்ல. அங்க விஜய் போட்டு கலாய்ச்சிட்டு இருக்காப்ல, இவர் சைலண்டா நின்றுட்டு இருக்காப்ல. அதுக்குதான் விஜய் ஒரு வார்த்தை சொன்னாப்ல, அவரு பண்ண தப்புக்கெல்லாம் அவரே வந்து மௌனஞ்சலி செலுத்திறாரு போல அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதுக்கப்புறமே லாஸ்டா வந்து இப்படி கையெழுத்து கும்பிட்டு சரி உட்காருங்க அப்படின்ற மாதிரி விஜய் வந்து அவரோட ஸ்டைல்ல சொன்னாப்ல. ஆனா இந்த இடத்துல நம்ம திவாகர் வந்து எந்த ஒரு வார்த்தையுமே பேசல பாத்தீங்களா. அவர் வந்து ஸ்மார்ட் நினைச்சு ஒரு மூவ் பண்றாப்ல. இதுல கூட விஜய் ஒரு விஷயம் சொல்லிருப்பாப்ல, சார் நீங்க உஷாரா இருக்கீங்கன்னா அப்போ நாங்க உஷாரா இருக்க கூடாதா சார் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாப்ல நம்ம திவாகரை. அது ஏன்னா திவாகர் வந்து உஷாரா எல்லா விஷயத்திலயும் வந்து அவர் ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சு பேசிடுவாப்ல. எதனா ஒரு பிரச்சனை கூட கரெக்டா அந்த பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணி கரெக்டா அடிப்பாப்ல. டாஸ்க்லாம் அந்த அளவுக்கு ஒன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டா இல்லையான்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனா எதனா ஒரு பிரச்சனை நடக்குது, அதை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு ஒரு பாயிண்ட் எடுத்து அது கரெக்டா எடுத்து வச்சுருவாரு. அதுலயும் ஒரு சில விஷயத்துல என்னன்னா எட்வைட்டா போயிடுவாப்ல. அதாவது நான் பண்றதுதான் கரெக்ட், மத்தவங்க பண்றதெல்லாம் தப்புன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாரு. அதெல்லாம் தட்டி விட்டுருங்க, அவர் தான் பெரிய அளவே இருந்துட்டு போட்டோம். இந்த இடத்துல அதான் கேட்டாரு, நீங்க மட்டும் உஷாரா எல்லாத்துலயும் உங்க பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு போயிடணும், டாஸ்க்ல விளையாட மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் இங்க நம்ம விஜய் அட்ரஸ் பண்றதை பார்க்க முடிஞ்சது மக்களே. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து திவாகரை சுத்தி ஒரு ஃபன்னா ஒரு ப்ரோமோ விட்டுருக்கீங்க. பட் ஆனா இங்க மக்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, சாண்ட்ராக்கு அந்த சீக்ரெட் டாஸ்க் ரிவீல் ஆச்சா, அது மட்டும் இல்ல குறும்படம் போட்ட உடனே இந்த விஜய் பார்வதி வியன் நாய் உங்க ஃபேஸ்லாம் ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு பாக்கிறதுக்கு ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனா அந்த மாதிரி ஒரு ப்ரோமோவே கொடுக்கலையே அப்படின்ற மாதிரி ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்கு. நிறைய விஷயத்த வந்து நம்ம எபிசோட்ல கட் பண்றாங்க. உள்ள நடக்கிறது ஒரு விஷயமா இருக்கு, வெளியே வரது ஒரு விஷயமா இருக்கு. நேற்று கூட நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, பட் ஆனா வெளியவே வரல. ஓகேவா, இன்னைக்கும் அதே மாதிரி தான். என்ன பண்ண போறான்னு தெரியல. ஒருவேளை சாண்ட்ராக்கு போற குறும்படையே கட் பண்ண போறாங்களா, இல்ல சாண்ட்ரா இதுதான் வந்து சீக்ரெட் டாஸ்க் இதுதான் பண்ணிருக்காங்க, இது வந்து இதோட முடியுது இந்த சீக்ரெட் டாஸ்க், இவங்களுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து கொடுத்துறேன், டைரக்டா ஒருத்தர் நாமினேஷன் பண்ற பவரை கொடுத்துறேன் அப்படின்னு சும்மா வந்து பேச்சு வாக்குல சொல்லிட்டு போறாங்களா என்னன்னு புரியல. ஒண்ணுமே அந்த விஷயத்தெல்லாம் எடுத்து போட்டு பேசுறீங்க, தேவைப்படுற விஷயத்த பேசவே இல்லையன்றதான் இங்க மக்களோட ஆதங்கமாவே இருக்கு. ஏன்னா இந்த மொத்த வீக்லயும் பாத்தீங்கன்னா சாண்ட்ராவோட சீக்ரெட் டாஸ்க் தான் வந்து மெயினா பார்க்கப்பட்டது. ஓகேவா, அதை வந்து ரிவீல் ஆகும்போது மத்தவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அது மட்டும் இல்ல, எல்லாரும் வந்து சாண்ட்ராவை தான் கழுவி ஊத்துனாங்க. ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸை சூஸ் பண்ணி ஜெயிலுக்கும் அமைச்சாங்க. ஓகேவா, அது சீக்ரெட் டாஸ்க் இப்ப வரைக்கும் நீங்க சொல்லாம இருக்கிறது எந்த வகையில் நியாயம் தெரியல. கடைசியில வந்து அவங்களுக்கு ஒரு அப்ளாஸ் கூட இல்லாம உட்கார வச்சிருங்களோ. ஏன்னா நிறைய விஷயத்த வந்து கட் பண்றாங்கல்ல, அதுல இதையும் கட் பண்றாங்க. சும்மா பேச்சுவாக இது ஒரு சீக்ரெட் டாஸ்க்குங்க அவ்வளவுதான் உட்காருங்க அப்படின்ட்டு போறாங்களா, இல்ல என்னன்றதே புரிய மாட்டேங்குது மக்களே. ஏன் இப்படி விஜய் டிவி பண்றாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பாத்தீங்கன்னா அந்த தீபக் அவர்கள் வந்து உள்ள வந்து இந்த அமித் பார்கவ் மேட்டரும் எஃப்ஜே மேட்டரும் வந்து பேசுறது, இதெல்லாம் வந்து ஸ்கிரிப்ட் மாதிரியே தோணுது. நிறைய பேர் வந்து இது ஸ்கிரிப்டானே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ப்ரோ எப்படி ப்ரோ அமித் சொல்றாரு, உடனே வந்து நம்ம தீபக் வந்து உள்ள கூட்டிட்டு வரீங்க, அவர் வந்து பேச வைக்கிறீங்க, எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது, ஸ்கிரிப்டா இது உண்மையாலே அப்படின்ற மாதிரி வெளிய மக்களுக்கு தோணவே ஆரம்பிச்சிச்சு. சரி பொறுத்திருந்து பாப்போம் அடுத்த ப்ரோமோ விடுறாங்களா சாண்ட்ராவை பத்தின்றத. அடுத்த வீடியோல சொல்றா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோலாம் உடனே வந்து சேரும். லவ் யூ பை, டேக் கேர்.